வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள இந்த 3வது வாரத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன் மற்றும் சூரியன். ஏன்னா இது மாத பிறப்பு. அப்போ சூரியன் மீனத்துக்குள்ளே வரார். சனி, சூரியன், சுக்கிரன் இந்த காம்பினேஷன் எப்படி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காம்பினேஷன் தான். இப்போது இந்த வார தொடக்கத்துலேருந்தே பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்குது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனையை சற்று கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு அப்புறம் கூடுதலான எக்ஸ்பென்சஸ் மொத்தத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சம் அப்படின்னா என்ன கேட்கவே வேண்டாம். நிறைய செலவு, அதாவது நம்ம 100 செலவு பண்ணுற இடத்துல 200 செலவு பண்ணுவோன்ற மாதிரி கதை. அப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் பரீட்சைலாம் எழுதிட்டுருக்காங்க படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம்னா வழக்கமாக உங்களுக்கு ஒரு பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இஎம்ஐ கட்டிகிட்ருப்போம் பேங்க்கில். இந்த மாதிரி இஎம்ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதே இஎம்ஐ தான், ஆனால் வேறு சில எக்ஸ்பென்சஸ் வர்றதுனால என்ன பண்ணுவோம், ஏதாவது பர்சனல் லோன் வாங்கலாமா, கார்டு தேய்க்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தான். அப்போது கொஞ்சம் நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பண்ணும்போதும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வழக்கமாக இருப்பது போல் இல்லாமல் சற்று யோசித்து செயல்பாடுகளை வைத்து கொள்ளுங்கள். இது எல்லா ராசிக்காரருக்கும் பொருந்தும், அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரிஸ்கி டைம் இது. நான் கோல்டு வாங்கினேன், நான் ஸ்டாக் வாங்கினேன், இது ரொம்ப சேஃப் சார், அது ரொம்ப எதையுமே நான் அஷ்யூர் பண்ண முடியாது. அப்படி ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கவனமாக செயல்பட வேண்டும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.